ஹாய் guys, வெல்கம் பேக் டு மிஸ்டர் டெக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இல்லை கார்ட்டூன் இமேஜஸ். அது எப்படி நம்மளோட இமேஜை வச்சு கார்ட்டூன் இமேஜாக மாற்றுறதுன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வெறும் 2 நிமிஷத்தில் அதை பண்ணிடலாங்க. ரொம்ப ஈஸி தான். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு வரும். அதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே இதுக்கு 2 ஆப் தேவை. 2 ஆப். ஃபர்ஸ்ட் ஆப் வந்து டோன் ஆப்னு ஒரு ஆப்பு. அந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். 2வது ஆப் வந்து பிக்ஸ்ஆர்ட் அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். அந்த ஆப் நல்லா எடிட்டிங் பண்ணுறதுக்கு அந்த ஆப் யூஸ் ஆகும். 2 ஆப்போட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த நமக்கு தேவையான இமேஜஸ் இருக்கும்ல, அந்த கார்ட்டூன் இமேஜஸ்லாம் வந்து நான் குரோம்லேருந்து அந்த ஒரு டெம்ப்ளேட்டாகவே எடுத்திருக்கேன். அந்த டெம்ப்ளேட்டோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையானதெல்லாம் அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த 2 ஆப். ஒன்று வந்து டோன் ஆப், இன்னொன்று வந்து பிக்ஸ்ஆர்ட். இந்த 2 ஆப் தான். அதில் டோன் ஆப் உள்ளே போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் இருக்கும். உள்ளே போன உடனே அங்கே பாருங்கன்னா இதில் எந்த இமேஜை நீங்கள் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ணிட்டேன். நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கரெக்டாக உங்களோட ஃபேஸை வந்து நீங்கள் இது பண்ணிக்கணும். உங்களோட ஃபேஸை நீங்கள் தான் கரெக்டாக வச்சு சென்டர் பண்ணிக்கோங்க. மற்ற எதுவும் தேவையில்ல. ஃபேஸ் ஒண்டி எடுத்துக்கோங்க கரெக்டாக. அது வெயிட் பண்ணணும் கொஞ்சம் நேரத்துக்கு, அது முடிகிற வரைக்கும். அதுக்கப்புறமா இது மாதிரி கேட்கும். உங்களுக்கு காசு பே பண்ணுற மாதிரி 3 days அதெல்லாம் இல்லை. ஒரு 3 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா மேலே வந்துடும். சைடில் ஸ்கிப் மாதிரி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு ஆட் வருது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கார்ட்டூன் இமேஜாக மாறியாச்சு நம்மளுது. நிறைய இருக்குது. இந்த இடத்துலையே கூட இருக்குது. ஆனால் இது வச்சோன்னா நமக்கு கலர் வித்தியாசம் தெரியும். அது ஒன்று தான் காரணம். இதோடு சேர்த்து வச்சுக்கலாம். நம்மளோட இமேஜும் நம்மளோட ஃபேஸ் கலரும் அதுக்கப்புறமா அந்த இமேஜில் கார்ட்டூன் இமேஜில் இருக்க கலரும் வேறு மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் பிக்ஸ்ஆர்ட் ஆப் டவுன்லோட் பண்ண சொன்னேன். இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைலில். சேவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்குள்ளே போய்க்கோங்க. பிக்ஸ்ஆர்ட் ஆப் உள்ளே போய்க்கோங்க. அது உள்ளே போனோடனே இன்டர்ஃபேஸ் இது ஃபஸ்ட்டு அது உள்ளே போனோடனே இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் இருக்கும். சாரி, இது ஆடுக்கு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இன்டர்ஃபேஸ் இது மாதிரி இருக்கும். அதில் கீழே ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும் பாருங்கள் சென்டரில். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி எடிட் ஃபோட்டோ அப்படின்னு ஃபஸ்ட்லேயே வரும். இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நான் டெம்ப்ளேட்டில் கொடுத்துருக்கேன்ல அதெல்லாம் வந்து இது பண்ணிக்கோங்க. சாரி, இது மாற்றி கொடுத்துட்டேன். இந்த ஃபோட்டோ கொடுக்கக்கூடாது. பேக்ரவுண்டு ஃபஸ்ட்டு நான் எல்லோ எடுத்துக்கிறேன். எல்லோ ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது. அந்த எல்லோ கலர் கிளிக் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் தள்ளினீங்கன்னா கீழே வந்து ஆட் ஃபோட்டோ அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த பின்னாடி ஒரு ரக்கம் மாதிரி இருக்குதுல்ல அதையும், அதுக்கப்புறமா அந்த ரெட் கலர் ட்ரெஸ் அதையும் 2த்தையும் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஃபேஸ்லாம் நான் அப்புறமா ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது 2த்தையும் கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா, இது சைஸுக்கு ஏற்ற மாதிரி பெருசுப்படுத்திக்கோங்க. நல்லா சைஸுக்கு ஏற்ற மாதிரி பெருசுப்படுத்திட்டு, அதுக்கப்புறமா இந்த இது இருக்குல்ல கார்ட்டூன் இமேஜ் அதையும் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இது 2த்தையும் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ இதுக்கு அடுத்தது வந்து திரும்பவும் கீழே ஆட் இமேஜ்லாம் வரும். இருங்க, இதை ஃபஸ்ட்டு சைஸாக கரெக்டாக வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, திரும்பவும் ஆட் இமேஜ் கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. அங்கே வந்து நம்மளோட அந்த கார்ட்டூனாக இமேஜ் மாற்றணும்ல அந்த ஆப்பில், அது வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பின்னாடி ஒயிட் கலரில் தெரியுதுல, அதுக்கு என்ன பண்ணால் கட் அவுட்னு ஒரு இது இருக்கும் ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணி பர்சன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்லேயே வரும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெறும் நம்ம அதுக்கப்புறமா ப்ரிவ்யூ நாங்கள் இதுக்கு பக்கத்தில் ஒன்று ஐ ஆப்ஷன் மாதிரி போட்டிருக்கோம் பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபேஸ் ஒண்டி இருக்கும். பேக்ரவுண்ட்லாம் போயிடும். இப்போ என்ன பண்ணணுன்னா, இன்னும் கொஞ்சம் உங்களோட ஃபேஸ் அதுக்கேற்ற மாதிரி கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த நெக் வருதுல்ல அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வைங்க. அதை வைக்கிற வரைக்கும் கரெக்டாக சைஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ இது கீழே இருக்கிறது குவாலிட்டி இதில் 100% வச்சுக்கோங்க. அப்போ தான் க்ளியராக இருக்கும், குவாலிட்டியில் ப்ரைட்டாக. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கே கழுத்துக்கும் நம்மளோட ஃபேஸ் கலரும் கீழே இருக்கா அந்த கார்ட்டூனோட இமேஜ் கலரும் வேறு இருக்குது பார்த்தீங்களா. அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு இங்கே தேர்ட் ஆப்ஷனாக இருக்கும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபில்டர்ஸ் அதில் போய் ஏதாவது ஒரு ஃபில்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எனக்கு இந்த ஃபில்டரே கரெக்டாக தான் இருக்குது. நான் உங்களுக்கு மற்ற ஃபில்டரும் வச்சு காட்டுறேன். இது பார்த்தீங்களா, ஒரு ஃபில்டர் ஒரு மாதிரி இருக்குது. அதே இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சைஸுக்கு ஏற்ற மாதிரி
கலர் மாற்றிக்கலாம், கொஞ்சம் பிரைட் அது மாதிரி நிறைய இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இது வார்ம் அது மாதிரி நிறைய இருக்குது. நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களோட நிறைய ஃபில்டர் பார்த்து உங்களுக்கு செட் ஆகிற ஃபில்டரை வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் செட் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய ஃபில்டரில். எனக்கு நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. என்னோடய ஃபில்டருக்கு ஏற்ற மாதிரி நான் வைக்கிறேன். இங்கே பாருங்கள், எனக்கு இந்த ஃபில்டர் செட் ஆகுது. இப்போ இந்த ஃபில்டர் நல்லா இருக்குது. இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இனிமேல் அங்கே சைடில் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் மாதிரி காட்டும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆட் வருது, அதையும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் பாருங்கள், இங்கே எது ஃப்ரீயாக அதெல்லாம் ஃப்ரீ ட்ரையல் அது மாதிரி இந்த ரீப்ளே அப்படின்னு வருது, அதை எனேபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் பண்ணோம். அதுக்கப்புறமா இந்த ஆப்போட ஸ்கேனர் எல்லாமே அதிலே வந்துடுது. ரொம்ப ஈஸி தான், 2 மினிட்ஸில் பண்ணியிருக்கோம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது நல்ல லேட்டாக, ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறமா அதில் அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். ஈஸியாக சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் டு கேலரி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒண்டி பண்ணுறேங்க. இந்த மாதிரி நிறைய பேர் கார்ட்டூன் இமேஜாக மாற்றணும்னு இருக்கவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் என்னோட மிஸ்டர் டெக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி புதுசாக வீடியோலாம் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.